வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வாழ்வியல் கணிதம் பயிற்சி 4-3 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரூபாய் 8000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 20 எனில் வட்டி வீதத்தை காண்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வட்டி வீதம் ஆரோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே அசல் கொடுத்துருக்காங்க. இந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டி இடையில வித்தியாசம் கொடுத்துருக்காங்க 2 ஆண்டுகளுக்கு. கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் சிஐ அப்படின்னா கூட்டு வட்டி, எஸ்ஐனா தனி வட்டி. ஃபார்முலா பாருங்கள், பி இன்ட்டு R/100 அடுக்கு என். இதுதான் ஃபார்முலா. இப்போ பாருங்கள் என்ன செய்யலாம். சிஐ மைனஸ் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 20 ரூபாய். அப்போ இதுக்கு பதில் என்ன மாற்றிக்கலாம்? 20 அசல் பி எவ்வளவு? 8000. இந்த 6 தான் கண்டுபிடிக்க போகிறோம், அப்படியே இருக்கட்டும். இங்கே அடுக்கு எண் ஃபார்முலாவில் என்ன இருக்கும்? 2 தான் இருக்கும். சரியா, எண் இருக்காது, 2 தான், அடுக்கு 2. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த 8000 பெருக்கில் இருக்கா, இங்கே வந்து வகுத்தில் மாறுமா? அப்போ 20/8000 ஈக்குவல் டு இந்த 6/100 2 தடவை எழுதணும் இல்லையா? 6/100 பெருக்கல் 6/100. இப்போ பாருங்கள், இந்த இடத்த கேன்சல் பண்ணுவோமா? கேன்சல் ஆகுமா? 0 0 2 2 4 2 8, இந்த 2 0 அப்படியே வந்துடும். அப்போ இங்கே என்ன இருக்குது? 1/400 பெருக்கல் பாருங்கள், இதெல்லாம் வகுத்தில் 100, இந்த பக்கம் தான் பெருக்கெலாம் மாறும். 100 பெருக்கல் 100 இதெல்லாம் வகுத்துல இந்த பெருக்கெலாம் மாறிச்சு. ஈக்குவல் டு ஆர் பெருக்கல் ஆர். இதை கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 ஆகப்படு, 2 2 4, இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 10, இந்த 0 அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்தது 2 2 25 2 50, 25 2 50. அப்போ என்ன இருக்குது மிச்சம்? 1 பெருக்கல் 1 பெருக்கல் 25. 1 1 1 25 பெருனா 25. 6 பெருக்குனா ஆர் ஸ்கொயர். 6 பெருக்குனா ஆர் ஸ்கொயர். இந்த 25 நம்ம எப்படி எழுதலாம்? 5 அடுக்கு 2 எழுதலாமா? 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 25 5 அடுக்கு 2 எழுதிட்டோம். ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இது 6 பெருக்குனா ஆர் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், எது சமமாக இருக்குது? அடுக்குகள் சமமாக இருக்குது. அப்போ அடிமானம் சமம். தேர்ஃபோர் 5 ஈக்குவல் டு 6 சரி, அப்படியே மாற்றி எழுதிங்க. தேர்ஃபோர் ஆர் ஈக்குவல் டு 5%. 5% என்னது? நமக்கு தேவையான வட்டி வீதம். சரியா, அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.